அதிலிருந்து தான் நம்ம என்ன பார்க்கணும்னா பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த புதிய சிந்தனைன்னு சொல்கிறத புதிய சிருஷ்டி, அதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம பார்க்க வேண்டும். இப்போ அத்தியாயம் 5, இந்த அத்தியாயம் 5 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் மாற மாட்டேங்குது. இருங்களா, ஓகே ரைட். ஸோ அத்தியாயம் 5 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அத்தியாயம் 5 வேறு ஒன்றும் இல்லைங்க, புதிய சிருஷ்டியின் அமைப்பு. ஸோ ஒரு அமைப்பு, இந்த அத்தியாயம் 5 முழுவதுமே ஒரு அமைப்பை குறித்து நம்ம என்ன பண்ணலாங்க பார்க்கலாம். இந்த அமைப்பு அப்படி பார்க்கும்போது நிறைய விளக்கங்கள் நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே எழுதியிருக்கிறார். அப்படியே லைன் பை லைன் படித்தான்னு வச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் லைன் பை லைன் படித்து ப்ரெசென்ட் பண்ணன்னு வச்சுங்க கேட்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, யாரும் தப்பாக நினச்சிக்காது, எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது. அது எப்படின்னா ஒரு ராவாக போகிற மாதிரி இருக்கும், ஒரு வேகா போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அப்படி வேகா போகாமல் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா புரிந்து கொள்வதற்காக, ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். இந்த புதிய சிருஷ்டியின் அமைப்பு அப்படிங்கும் போது ஸ்டார்டிங் எதுலேருந்து பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள கற்கள். இதிலே நமக்கு புரிஞ்சிடும், கற்கள்னு ஒன்று இருக்குது, ஜீவனுள்ள கற்கள் ஒன்று இருக்குது. கற்கள் அப்படிங்கிறது நல்லா தெரியும், ரோட்டில் இருக்கிற கற்கள் அது கற்கள் தான். ஜீவனுள்ள கற்கள்னா நான் வேற ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேனே, நம்ம தெரியும். ஜீவனுள்ள கற்கள்னா நம்ம தான், நம்ம கல் தான். என்ன கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள கல். இப்போ இந்த அமைப்பு அப்படிங்கும் போது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்ட்ரக்சர், புரிஞ்சா? இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறாமா. எப்படிங்க ஜீவனுள்ள கல்? நம்ம பொதுவாக திட்டுறது உண்டு, ஏன் கல் மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு பொதுவாக பேச்சு வழக்கத்தில் பேசுகிறது உண்டு. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சாதாரண கல் இல்லை, என்ன கல்லுங்க? ஜீவனுள்ள கல். ஜீவனுள்ள கற்கள் ஜீவனை கொடுக்கக்கூடிய கற்கள், அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி என்றால் ஒரு அமைப்புக்கு, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு, ஒரு பில்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு கல் என்ன பண்ணுதுங்க தேவைப்படுது. ஆனால் அந்த கல் சாதாரண கல் இல்லையாம்மா, என்ன கல்லுங்க? ஜீவனுள்ள கற்கள். நமக்கு நல்லா தெரியும், கற்கள் வச்சு நம்ம என்ன கட்டலாம்? பில்டிங்ஸ் நம்ம கட்டலாம். அப்படி என்றால் தேவன் ஒரு பில்டிங் என்ன பண்ண போறாருங்க? கட்ட போறார். அந்த பில்டிங்க்கு, அந்த அமைப்புக்கு, சரிங்களா, அதில் ஜீவனுள்ள கற்களாக நம்ம இருக்க போகிறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். வசனம் நமக்கு தெளிவா இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை என்ன பண்ணானுங்க கட்ட வேண்டும். ஸோ ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி. சரிங்களா? அப்ப ஆவிக்கேற்ற பலி யார் தான் கொடுக்க முடியும் என்றால், யார் அந்த ஜீவனுள்ள கற்களை போல இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆவிக்கேற்ற பலியை கொடுக்க முடியும். சரிங்களா? இப்ப ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை எங்க இருக்குது? அதான் சொல்றாரு. அது என்ன? அதுதான் பேதுரு சொல்ற, என்னன்னா கட்ட போறோம் அந்த ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை. கல் இங்க இருக்கு, கல் இங்க இருக்கு, மாளிகை எங்க இருக்கு? கட்டணும், கட்டிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சாச்சுங்க. அங்கங்க கேப் இருக்கு பாத்தீங்களா, ஃபைனல் டச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கங்கே ஓட்டை இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், நல்லா தெரியும். அந்தந்த கேப் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபில்லப் பண்ணி பேஸ்டிங் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அடுத்தது சேல்ஸ் தான், இல்லைன்னா குடியேற வேண்டிதான். இப்போ அங்கங்கே ஓட்டை இருக்குது, அப்படியே அந்த ஓட்டை தான் இப்போ தேவன் என்ன பண்ணுறாருங்க ஃபில் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஓட்டையை அடைச்சிட்டாருன்னா முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ அந்த ஓட்டைக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவாருங்க போய் செட் ஆகணும். அங்கங்கே கல், அந்த கேப்பில் போய் நம்ம செட் ஆகணும். அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இந்த ஜீவனுள்ள கற்கள் வேறு யாருமே கிடையாது, நம்ம தான். நம்மளை வச்சு என்ன பண்ணுறாரு தேவன் ஒரு மிகப்பெரிய ஆலயம். அதை நான் சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்கேன், ஆலயம் சொல்லாமல் எப்படி சொல்லியிருக்கேன், ஒரு மாளிகை, மிகப்பெரிய ஒரு மாளிகை தேவன் என்ன பண்ணுறாருங்க கட்டுறார். சரிங்களா? இப்போ என்னன்னா, ஓகே ரைட், இப்போ நம்ம தான் ஜீவனுள்ள கற்கள்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இந்த கற்கள் குவாலிஃபை ஆகணும்ல, எல்லா கல்லையும் கொண்டு போய் வைக்க முடியுமா?
கல் எசர பிசரியாக இருக்கும். அது என்ன பண்ணுவானுங்க, கரெக்டான ஷேப்புக்கு அதை வந்து செதுக்க வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த ஆவிக்கேற்ற மாளிகை கட்டுவதற்காக கற்களை என்ன பண்ணுவானுங்க, செதுக்க வேண்டும். நல்லா என்ன பண்ணுவானுங்க, அந்த ஷேப்புக்கு கொண்டு வர. ஏன்னா அந்த கற்கள் தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில இடத்துல ஊசியாக இருக்கும், சில இடத்துல கிராஸாக இருக்கும், அது செட் ஆகாது. அப்படி என்றால் கற்களை என்ன பண்ணுவானுங்க, ஷேப்பு கொண்டு வர வேண்டும். ஓகே, ரைட், ஃபைன். இப்போ அந்த கற்கள் நம்ம தான் என்ன பண்ணுறோங்க, ஷேப்புக்கு வர வேண்டும். அன்ஷேப்பில் இருக்கிறோம். அப்போ அன்ஷேப்புங்கிறது எங்கே அன்ஷேப் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நியூ கிரியேஷன் போட்டிருக்கேன். நம்மளுக்கு அன்ஷேப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அது அப்படியே நம்ம கோர்ஸ் முடியும் போது ஷேப் ஆயிரும். அங்கே போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே நேராக போனலே ஃபிக்ஸிங் தாங்க. ஃபிக்ஸிங் ஒர்க்கு தான் அங்கே ஒர்க்கே தவிர மற்ற ஒர்க்கெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பூமியில் தான். அப்படி என்றால் அன்ஷேப்லேருந்து நம்ம ஷேப்புக்கு மாற வேண்டும். நம்மளுடைய அன்ஷேப் ஸ்டேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஞானஸ்தானம், பேப்டிசம் 1. அங்கே என்ன ஆகுதுங்க, நம்மளுடைய அன்ஷேப் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஷேப்புக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். சில கல் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் வந்துடும், சில கல் 15 வருஷம் வந்துடும், சில கல் 25 வருஷம் ஆகும். சில கல் ஷேப்பே வராமல் என்ன பண்ணிடுங்க, தேவனை தூக்கி வீசிடுவார், நீ ஷேப்புக்கு வர மாட்டேன். இது தேவன் மேலே தான், நான் மாற்றி சொல்ல. அடுத்ததில் அதான் பார்க்க போகிறோம். தேவன் பார்ப்பாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், சிச்சை கொடுத்து பார்க்குறேன், அடித்து பார்க்குறேன், நம்பி பார்க்குறேன், ஷேப்பு கொண்டு வரான்னு பார்த்தா ஒன்றும் என்ன இல்லை, வேலைக்கே ஆகலை. என்ன பண்ணிடுவாரா தேவன், நீ இப்போ தூக்கி என்ன பண்ணிடுவாருங்க, நம்ம வீசக்கூடாது. அதுவும் சொல்லியிருக்கிறார் சகோதரன், நீங்களே வீசிடாதீங்க, நான் ஜேப்பாகும், நீ இருந்தால் நான் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை கழட்டி விடக்கூடாது. அது தப்பு. சரிங்களா? இந்த வேலை யார் செய்வாருன்னா தேவன் தான் செய்யணும். அப்படி என்றால் இப்போ என்னோட சகோதரர் ஓடுறாருன்னா நான் என்ன பண்ணுறேனுங்க, ஓட வேண்டும். அவரு ஷேப் ஆகிறாருன்னா நான் என்ன பண்ணிடுவேனுங்க, ஷேப் ஆகணும். அது மட்டும் தான் தேவன்கிட்ட கிரேஸ் கேட்கணுன்னு. இன்னும் அவர் மட்டும் ஷேப் ஆகிட்டே இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு சேம் ஆயிரும். தேவன் நீ முதல்ல என்ன பண்ணிடு, கிளம்பிருன்றுவார். அப்படி என்றால் நம்முடைய பேப்டிசம் 1 அங்கிருந்து அப்படியே ஷேப் அப்படியே பண்ணி எங்கன்னா பேப்டிசம். அப்படி என்றால் நம்முடைய மரணம் வரைக்கும், நான் என்னுடைய மரணம் அங்கே நிகழ்கின்ற பொழுது தேவனுடைய பார்வையில் நான் ஷேப் ஆகிட்டேன் அப்படின்னா என்னை வச்சு என்ன பண்ணுவாருங்க, மாளிகை அழகாக கட்டிடுவார். ஓகே, ரைட், நம்ம புரிஞ்சாச்சு. ஒரு மாளிகை கட்ட போகிறார், நம்ம தான் என்ன பண்ணோம், அந்த ஷேப்புக்குள்ளே ஆக போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நியூ கிரியேஷன் வில் ஃபினிஷ் தி டெவலப் அட் தி ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். எப்படி என்னுடைய புதிய சிருஷ்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்குது. இது வெளியே இருக்கிறது என்னுடைய மாமிசம். நான் வந்து கிறிஸ்து மாதிரியே வாழ்ந்து எல்லா தியாகம் செஞ்சு பலி செஞ்சு கிறிஸ்து மாதிரியே இருந்து அப்படியே ஒரு நாள் வந்து என்னோட கோர்ஸ் முடிகிறேன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் எந்திரிப்பேன் பாருங்களேன், ஒருவேளை தேவனுக்கு சித்தமா இருந்தால். அப்படின்னா என்னுடைய புதிய சிருஷ்டி தான் என்ன பண்ணுங்க, அப்படியே எழும்பும் போது தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, கரெக்ட் நான் எதிர்பார்த்த ஷேப் என்ன ஆயிடுச்சுங்க, அந்த கல் வந்துருச்சுன்னு சொல்லி அழகாக என்ன பண்ணிடுவாருங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவார். ஓகே, ரைட். இப்படி மாளிகை ஆல்மோஸ்ட் இப்போ என்ன பார்த்துன்னா மாளிகை என்ன பண்ணிடுங்க, கட்டி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இந்த மாளிகைக்கு அஸ்திபாரம் யாரு, அஸ்திபாரர்கள் அப்போஸ்தலர். ஓகே, அப்ப சீஃப் கார்னர் ஸ்டோன் யாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிம்பிள். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பாடுபட வேண்டும், அப்போஸ்தலரும் பூமியிலிருந்து பாடுபட வேண்டும். அதே மாதிரி புதிய சிருஷ்டியும் பூமியிலிருந்து என்ன பண்ணணுங்க, பாடுபட வேண்டும். பூமியில இருக்கும் போதுதான் பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற பலியை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். சக்சஸ் ஆயிருச்சு, அதை சீஃப் கார்னர் ஸ்டோனா வச்சிட்டார். அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்கு ஏற்ற பலி அவர்கள் என்ன பண்ணாங்க செய்தார்கள், சக்சஸ் ஆயிருச்சு. தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, அஸ்திபாரமா கொண்டு போய் வச்சிட்டார். இப்போ அந்த சீஃப் கார்னர் ஸ்டோன் அஸ்திபாரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணுங்க, வளர வேண்டும், அந்த ஷேப்புக்குள்ள நம்ம வளர வேண்டும். அப்படி என்றால் நான் எது செய்கிறதா இருந்தாலும், புதிய சிருஷ்டிக்குள்ள நான் எது செய்கிறதா இருந்தாலும் நான் யாரை பார்க்க வேணுங்க, வசனத்தை பார்க்க வேண்டும். வசனத்தை ஹேண்டில் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும். ஏன்னா என்னோட அஸ்திபாரம் யாருங்க, அவங்க தான். அதான் சொல்லி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட். ஏன் பிரமிட் போட்டிருக்கேன் தெரியுங்களா, அவர் தான் பேஸ், அதுலேருந்து தான் நம்ம கட்டப்படும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள். நிறைய பரிசுத்தவான்கள் யாரும் நமக்கு தெரியாது, 144,000 போகும்போது அப்போ நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? கடைசி ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம, அதனால தான் பாடின்னு பட் அவருடைய சரீரம். சரிங்களா? இதுதான் இதோட அமைப்பு. இப்போ ஒவ்வொரு அமைப்பு, இந்த அமைப்புல எந்த ஒரு காரியம் இந்த சரீரம் செய்ய வேண்டியதா இருந்தாலும் இதற்கு முன்பு யார் என்ன செஞ்சிருக்கணும் அதை என்ன பண்ணணுங்க, ஃபாலோ பண்ணி எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டும்.
அதான் பாருங்க, நியூ கிரியேஷனுக்கு இந்த பூமியில எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மாடல், இன்னொன்று வந்து கிங்டம். இதுதான் நம்மளுடைய சகோதரர் வந்து தெளிவாக எழுதுறாரு. அதாவது என்னன்னா, கிங்டம்ல ஒரு மாளிகை இருக்கு, அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ உடனடியாக அந்த கிங்டம்ல போய் மாளிகை ஃபிக்ஸ் ஆகும்னா, அதே மாதிரி ஒரு மாடல் என்ன பண்ணணுங்க, பூமியில இருக்க வேண்டும், அந்த பூமியில செய்யப்பட வேண்டும். பூமியில அந்த டெம்பிள் வந்து பில்டிங் ஆக இருக்கணும். பாருங்க, ஒரு வசனம் படிங்க, நீங்களே அந்த ஆலயம் சொல்றோம். இப்போ நம்ம பரலோகம் போகல, நம்ம இங்கே தான் இருக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம், உங்களுக்குள்ளதான் தேவன் என்ன பண்ணுவாருங்க, வாசம் செய்கிறார். அப்படின்னா டெம்பரவரி பில்டிங்குள்ள தேவன் என்ன பண்றாருங்க, வாசம் செய்கிறார். இப்போ இந்த டெம்பரவரி பில்டிங் வந்து நம்ம வந்து அந்த அமைப்புக்குள்ள வர வேண்டும் என்றால் யாரை ஃபாலோ பண்ணா போதுங்க, அப்போஸ்தலர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் ஃபாலோ பண்ணா அந்த டெம்பரவரி பில்டிங்குள்ள, அந்த மாடலுக்குள்ள நம்ம வந்துருவோம். இயேசு கிறிஸ்து அங்க வாசம் செய்வார். பாருங்க, ரெண்டு மாற்று கருத்துமே கிடையாது. டெம்பிள் பில்டிங் மாடல், இந்த பூமியில கட்டப்படுகின்ற அந்த ஆலயத்துக்கும் தேவன் என்ன கொடுக்குறாருன்னா, அதே வந்து சத்தியம், அதே ட்ரூத், டாக்டரின், அதுக்கப்புறம் என்னதுங்க, ஆர்கனைசேஷன். ஒரு போதனை கொடுக்கிறார், அழகான ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார், அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பு என்ன பண்றாருங்க, ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்போ இந்த அமைப்பை குறித்து தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் கிங்டமில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சத்தியம் இருக்குது, அங்கேயும் ஒரு போதனை இருக்குது, அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடலும் அதே மாதிரி ரியலும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இதில் கற்கள் வேணால் நிறைய கற்கள் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல கிங்டமில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இதாயிரும். அந்த ஷேப் ஆகிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த அமைப்பு என்ன பண்ணணும்னா, யாரை உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்க, அப்போஸ்தலர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்று நோக்கவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? இப்போ சில இதெல்லாம் வந்து நான் ராவாவே கட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறேன் புரியுற மாதிரி, அது நம்ம நல்லா படிக்கலாம் பாருங்க. ஓகே ரைட் சிஸ்டர், இது மட்டும் படிச்சிருங்க. நியமித்திருக்கிறார் என்ற யூகத்தின் அடிப்படையில் வந்த தவறான உபதேசத்தால் நன்றாக நியாயமாக சிந்திக்கக்கூடிய அநேக மனிதர்கள் ஆண்டவராலும் அப்போஸ்தலராலும் சபை எளிமையாக அமைக்கப்பட்டிருப்பதை குறித்து வியந்திருக்கிறார்கள். ஓகே ரைட், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த இது பாத்துங்க, இந்த டெம்பரவரி இருக்கு பாத்தீங்களா, மாடல். இந்த மாடல் பில்டிங் தேவன் வந்து இங்க கட்டி கொண்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அநேக ஜனங்கள் சொல்றாங்க, என்னது அப்போஸ்தலருடைய மாளிகை ரொம்ப எப்படி இருக்குங்களாமா, எளிமையா இருக்கு. அப்போஸ்தலருடைய சபை எப்படி இருக்குங்க, ரொம்ப எளிமையா இருக்கு. பாயிண்ட் ஒர்க் ஆகுங்களா? ஓகே ரைட், பாருங்க சொல்லுவோம், அப்போஸ்தலருடைய சபை எப்படி இருக்குங்க, ரொம்ப எளிமையா இருக்குது. பார்த்தா ரொம்ப ஒரு சர்ச் மாதிரியே தெரியலையே, ரொம்ப எளிமையா இருக்குங்க. ரொம்ப இன்னும் நம்ம கலோக்கியல் லாங்குவேஜ் சொன்னா விட ரொம்ப வெரி பூரா இருக்கிறீங்க அப்படின்ட்டு. சர்ச் எப்படி இருக்க வேண்டாம், எவ்வளோ ஒரு மாளிகையா இருக்க வேண்டாம், வசனம் இருக்கு, இயேசு கிறிஸ்து இருக்கார், தேவன் இருக்காரு, அப்படி அப்படி பார்த்தோன்னே எப்படி இருக்கேன், கையெடுத்து கும்புற மாதிரி இருக்குன்னு பார்த்தா நீங்க எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கிறீங்களே அப்படின்ட்டு. உடனே ஜனங்கள் என்ன பண்ணாங்களாமா, ஓகே ரைட்டு, இவங்க பேச்செல்லாம் கேட்டா யார் பேச்சு, இப்பதான் புதிய சிஸ்டிக்குள்ள என்ன வருதுங்க, பழைய வேஷம். இவங்க பேச்சு கேட்டா கடைசி வரைக்கும் நம்மள என்னவா பண்ணிடுவாங்க, ரொம்ப சிம்பிளாவே வச்சிருவாங்க. நம்ம இப்ப என்ன ஆகணுங்க, சிம்பிள்ல இருந்து கொஞ்சம் அப்படியே கிராண்டா பெருசாகணும், அப்பதான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய சிருஷ்டிக்குள்ள பழைய மனுஷன் வேலை செய்யல, பழைய மனுஷனுக்குள்ள புதிய சிருஷ்டி இருக்கு. அப்பப்போ என்ன பண்ணிடுங்க, அந்த பழைய மனுஷன் வந்து அவன் என்ன பண்ணிடுறான்னா ஓவர்டேக் அடிச்சிடறான். சரிங்களா? அப்ப இது ஃபுல்லா படிச்சது நம்ம நல்ல தெளிவா புரிந்து கொள்வோம். அப்ப என்ன நடக்குது, தொடர்ந்து படிப்போம். உலகத்தை மனம் மாற்றம் செய்வதற்கு இப்படியான ஒரு ஒழுங்கு போதாதென்று கண்ட மனிதர்கள் அமைப்பை விரிவாக்க எடுத்த பெரும் முயற்சிகளை கிறிஸ்தவ சபை ஸ்தாபனங்களில் காண்கிறோம். என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்கங்க அப்போஸ்தலர் சபை எப்படி இருக்கும், எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க. இவங்க பார்த்தாங்க, இந்த மாதிரிலாம் நீங்க கட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் என்ன ஆகாது, எக்ஸ்பேண்ட் ஆகாது, டெவலப் ஆக முடியாது. நம்ம பிஸ்னஸ் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிஸ்னஸ் பண்ண என்னங்க 5 வருஷமா எப்படி இருக்கீங்க, எப்போதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, டெவலப் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. டெவலப்னு போனாலே டேஞ்சர் தான். அது தேவனா கொடுத்தா டெவலப், லோன் வாங்கி டெவலப் பண்ண டேஞ்சர். இப்போ என்னன்னா சுயமா என்ன பண்ணிக்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, என்ன ஸ்தாபனங்களை உருவாக்குறாங்க. சபை இப்போ என்ன ஆகுதுங்க, சபை ஸ்தாபனமாகுது, சபை பிஸ்னஸா கன்வெர்ட் ஆகுது. பிஸ்னஸ்னா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே விரிவடையும், பயங்கரமா விரிவடையும். பாருங்க, விரிவாக்க எடுத்த பெரும் முயற்சிகளை கிறிஸ்துவ சபை ஸ்தாபனமாக காண்கிறோம். தொடர்ந்து படிங்க.
இவைகளில் ஒன்று கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அதிகமாக தந்திரமும் வல்லமையும் உள்ள அமைப்பாக காணப்படுவது போப்பாண்டவரின் அமைப்பாகும். அவர் ஒரே அடியா போட்டு அடிச்சிட்டார், இவருதான் அப்படின்ட்டு. அதாவது அப்போஸ்தலர் சபை ரொம்ப எளிமையா இருக்குங்க பாருங்க. இந்த காலப்பகுதிக்கு அதை புரிந்து வரும், நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம கூட நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க அங்கே அந்த சர்ச்சுக்கு போனால் எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ செழிப்பு, அவங்க ஒரு வருஷத்தில் வீடு கட்டிக்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, எல்லாம் டைமுக்கு தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, டியூ சீசன்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்படியே தான் இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம இங்கே ஒன்றும் இல்லைங்க, நம்ம அங்கே கட்டிகிட்டு இருக்கிறோம். அங்கே அவங்க என்ன பண்ணுறதுங்க, லூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே கட்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சோர்வு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் சாத்தான் இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க, போட்டு சும்மா அடிக்கிறது. பட்டக்காலில் படம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டம் வந்து அவருக்கே தான் கஷ்டம் வரும், இதே தான் அவன் வேலை பண்ணுறது. அப்படி கிடையாதுங்க. புதிய சிருஷ்டிக்கு தேவன் அழகாக சொல்கிறார், நீங்கள் என்னென்ன லூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அங்கே என்ன பண்ணுங்க, கட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. தெரியாது, அதாவது காணப்படாதவைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நித்தியமானவைகள். அழகா தேவன் சொல், நித்தியமானவைகள். காணப்படுறீங்களா, அனித்தியமானவைகள், இது அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு போய் கடப்பாரியோ புல்டோசரையோ தூக்கிட்டு அந்த ஆலயத்து அந்த பில்டிங் இடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ஒரு சட்டத்தை மாற்றி போட்டாங்கன்னா, கொஞ்சம் ஆப்போசிட்டாக போட்டாங்கன்னா என்ன பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. அதுவும் கூட வேண்டாங்க, ஒரு நோய் வந்துச்சுன்னா போதும், ஒரு நோய் எல்லாமே க்ளோசர். பில்டிங் அங்கே வேல்யூ கிடையாது. ஆனால் அந்த பில்டிங் வேல்யூ கொடுக்குறக்காக என்ன பண்ண, அநேகமான தந்திரமும் அதுன்னு பாருங்க, வல்லமையுள்ள அமைப்புகள். சாதாரண அமைப்புகள் என்னதுங்க, வல்லமை உள்ள அமைப்புகளாக உருவாக்கிறோமா, அது ஒரே அடியாக அடிச்சிட்டா அது வேறு யாருமே கிடையாது, இது போப்பாண்டவரின் அமைப்பு. ஆனால் சகோதரர் ஒரு பாயிண்ட் இங்கே கொடுக்குறாரு, மெத்தடிஸ் எபிஸ்கோப்பல் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மெத்தடிஸ் அப்படிங்கிறது ஒரு அமைப்புங்க, எபிஸ்கோப்பல் அப்படிங்கிறது ஒரு அமைப்புங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கருத்துக்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, தந்திரமாக போதனை பண்ணி கொண்டிருக்கார்கள். ஆனால் போப்பாண்டவர் எல்லாத்துக்கும் விவரமானவருங்க. என்னப்பா உனக்கு ஒரு சண்டை, உனக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் மெத்தடிஸ்டா, நீங்கள் என்னது எபிஸ்கோப்பலா, இவர் பாருங்க ஒரு பிரச்சனை அவர் சால்வ் பண்ணுறாரு பாருங்க, என்ன சால்வ் பண்ணிடலாம், சால்வ் பண்ண இவர் பெருசாகும், என்ன பண்ணிடலாம், ஏன் அதான் சிம்பிள். நீங்கள் தனித்தனியாக சண்டை போடாதீங்க, உங்களோட வல்லமையாக நான் இருக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிடுங்க, எங்கூட வந்துடுங்க, நானே என்னவா இருக்கிறேன், ஆண்டவராக இருக்கிறேன் அப்படின்னு. அதனால தான் அவர் கிளியராக சொல்லியிருக்கிறாரு, இது போப்பாண்டவர் அமைப்பாகும். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, பாபிலோன் தேவனோட கையில் இருந்த பொற்பாத்திரம் தான், அதுக்குள்ளே தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மது ஊற்றிட்டாங்க. இப்போ இந்த கிறிஸ்துவன் சபை ஸ்தாபனம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான், அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தந்திரமும் வல்லமையும் வருகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மது ஊற்றி விட்டார்கள். மது ஊற்றினோன்னு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக புதிய சிருஷ்டிக்கும் அந்த அமைப்புக்கும் ஆவிக்கேற்ற மாளிகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவன் சொல்கிறார், நீங்கள் வல்லமையும் தந்திரமான எண்ணங்களோட ஸ்தாபனங்களை உருவாக்குனீங்க, ஆனால் உங்கள் நினைவுகளும் என்னோட நினைவுகளும் முற்றிலுமாக வேறே. ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 9 வாசிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். அதனால சொல்றேன், மனுஷர் கைகளினால் செய்யப்படும் ஆலயத்தில் தேவன் வாசமாய் இரார். அவங்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா, பெருசா சர்ச்சு கட்டி அந்த சிலுவை கொண்டு 80 அடி உயரத்துல மேலே வச்சு மேலே அங்கிருந்து பெல் அடிக்கும் போது தேவன் அங்கிருந்து கேட்பார் அப்படின்னு. தேவன் சொல்லுவார், நீ பெல் அடிக்கும் போது நான் என்ன பண்ணிடுவேன், நீ உயரத்திலே கட்டினா என்ன பண்ணிடுவேன், கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா புதிய சிருஷ்டி மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள சரிங்களா, யாருக்குமே கேட்காம உள்ள இருந்து ஆண்டவரே அப்படின்னா தேவன் அப்ப என்ன பண்ணுவாருங்க, நான் ஆன்சர் பண்றேன் அப்படிம்பாரு. நம்மளுக்கு அதெல்லாம் நமக்கு புரியாது. பொதுவாகவே காமன் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா மனிதருக்குள்ளாண்ட ஒரு இதுதாங்க சரிங்களா. அப்படி பிரம்மாண்டத்தை அப்படியே பார்த்து அப்படின்னு பார்த்தாங்கன்னு என்ன ஆயிடுச்சுங்க, அங்கேயே கமந்துருவார்கள். இது அப்படியே பிராக்டிஸ் ஆகி போயிடுச்சு. ஆனால் தேவன் அழகா சொல்றாரு, உங்க நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. தெளிவா சொல்றாரு. தொடர்ந்து படிப்போம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா,
இது எப்படி விளக்கம் சொல்றேன்னே தெரியல. நீங்க உங்களால எவ்வளவு சிந்திக்க முடியும்? உங்க அறிவை வச்சு நீங்க எவ்வளவு சிந்திக்கிறீங்களோ அந்த சிந்தனை கூட என்னோட சிந்தனைக்கு என்ன ஆகாதுங்க, ஒப்பாகாது. எனி டைம் இட் கேன் நாட் மேட்ச்ட். அதாங்க உண்மை. நான் ரொம்ப ஞானவான், நான் ரொம்ப புத்திசாலி, நான் பைபிளை எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சி நம்ம சிந்திச்சாலும் தேவனுடைய நினைவுக்கு என்ன ஆகுதுங்க, ஒப்புமே அங்கே ஆகாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி என்றால் இந்த இடத்துலையே என்ன ஆச்சுன்னா இந்த அமைப்புக்கு ஒரு டிவிஷன் உருவாயிருச்சு. என்னது? புதிய சிருஷ்டி அப்படின்னு ஒரு டிவிஷன், அது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த சபை ஸ்தாபனங்களாகி ஒரு ஆர்கனைசேஷன். இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் என்ன சொல்லணும்னா பாருங்க, பெயர் அளவான புதிய சிருஷ்டியும் உண்மையான புதிய சிருஷ்டியும். அதாவது இந்த பெயர் அளவான புதிய சிருஷ்டி அப்படின்னா பாபிலோன் கையில் இருக்கிற பொற்பாத்திரம் தான். பெயரளவுக்கு அவங்க கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க, புதிய சிருஷ்டி மாதிரி தெரியும், ஆனால் அவங்க உண்மையான புதிய சிருஷ்டி கிடையாது. அப்படின்னா ரெண்டு இடத்துல டிவைட் ஆகுது, பெயர் அளவான புதிய சிருஷ்டியும் உண்மையான புதிய சிருஷ்டியும். சரிங்களா? இப்போ இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம், இது படிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் நான் இருக்குங்களா, பேரளவான புதிய சிருஷ்டிக்கும் உண்மையான புதிய சிருஷ்டிக்கும் வித்தியாசம் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் தேவ ரகசியம், அது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கிரமத்தின் ரகசியம், அது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்தி கிறிஸ்துவின் மாபெரும் அமைப்பு, அதையும் கூட என்ன பண்ணலாங்கன்னா நம்ம பார்க்கலாம். மீதியானதெல்லாம் இந்த வருகின்ற வாரத்தில் நம்ம என்ன பண்ணலாங்க, தியானிக்கலாம். ஸோ இப்போ தேவ ரகசியம் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பேரளவான புதிய சிருஷ்டியும் உண்மையான புதிய சிருஷ்டியும் அதுக்கு விளக்கம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், இது ஒரு மேப், புரிந்து கொள்வதற்காக ஒரு மேப், நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். ஸோ உலக ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் பீப்புளாக தான் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் ஜனங்களே ஒரு ஸ்பெஷல் பீப்புள் இருக்கிறாங்க தேவனுக்கு பிரிய மாதிரி. ஆசாரியர்கள் போகிறோன்னா ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், ஏன்னா அவங்க தான், அவங்களுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். இப்போ நான் அதை அப்படியே ஷார்ட் கட் பண்ணி என்ன பண்ணேன்னா இந்த இஸ்ரேல் பீப்புள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பேரளவான புதிய சிருஷ்டி, நாமினல் சர்ச். இப்போ ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யாருக்கு அடையாளமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சர்ச் கிளாஸ், அவங்களுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இந்த சகோதரர் நம்மளுடைய மூத்த சகோதரர் நிறைய பாயிண்ட்ஸ் அங்கே சொல்லியிருக்கிறார். அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் கட் பண்ணி நான் எளிமையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்குன்னா பூமி முழுவதும் என்னவா இருக்குன்னா களைகளாக இருக்குது. கரெக்டுங்களா? பூமி முழுவதும் களைகளாக இருக்குது. கோதுமையும் அங்கே இருக்குது. ஆனால் கோதுமை காட்டிலும் எது அதிகமாக இருக்குங்க? களைகளாக இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு கிளியராக தெரியும் எது கோதுமை எது களைனாங்கிறது அவருக்கு கிளியராக தெரியும். இப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஓகே ரைட், நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது களைகள், இது கோதுமை. இயேசு கிறிஸ்து கிளியராக கண்டுபிடிச்சிட்டார். இப்போ புதிய சிருஷ்டிக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எது களைகள் எது கோதுமை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பாஸ் ஆக வேண்டும். இப்போ அது களைகள்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த கோதுமைக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அது களைகள்னு தெரியலனா அது கோதுமை நினச்சிட்டு இருந்தோம்னா இது களைகள் நினச்சி அங்கே என்ன பண்ணிடுவாங்க, நம்ம போயிடுவோம். இயேசு கிறிஸ்து கிளியராக சொல்கிறாருமா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க, அது என்னோட தப்பு தான், டைப் பண்ணும்போது அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். சொல்கிற பாருங்க, நாம் உண்மையிலே, இந்த உண்மையான எடுத்துறீங்க, நாம் உண்மையிலேயே ஆடுகளையும் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருந்த ஓநாய்களையும் அறிகிறோமா? என்னதுங்க? நான் புதிய சிருஷ்டியா இருந்தா நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் எது ஆடு எது ஆட்டு. ஓனாயும் சொன்னா கூட பரவாயில்லைங்க, அதை எனக்கு கண்டுபிடிச்சிடலாம். கருப்பு வெள்ளை அப்படின்னா கண்டுபிடிச்சா இது வெள்ளை இது கருப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே வெள்ளையா இருக்குது, ஆனால் ஒன்று வெள்ளைக்குள்ள என்ன இருக்குதுங்க, கருப்பு. அதுதான் ரொம்ப டஃப்பு. ஒன்று ஆடு யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட ஓனாயும் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே ரைட், இது ரொம்ப எளிமையானது. எப்படி ஆடை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருந்த ஓனாயை கண்டுபிடிக்கிறது? வாய்ஸா? என்ன ஒன்று ஆடு மாதிரி கத்தும், ஒன்று ஓனாய் மாதிரி கத்துமா? வேற ஏதாவது சொல்லுங்களே. கேரக்டர். ஓகே, கேரக்டர்.
அப்போ வந்து நீங்க வேணா நல்லா பாருங்க, ஆடை விட ஓனாய் ரொம்ப சாந்தமா இருக்கும். ஏன்னா அது ஓனாய். கரெக்ட். நான் அதான் ஸ்மார்ட் இருக்க சொன்னேன். அப்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப அன்பா பேசும். இது என்ன இப்படி நாங்க கூட இப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணும். அப்படி எல்லாம் இருக்கும். சரிங்களா? என்னன்னா எது ஆடு இல்லை, எதுங்க ஓனாய். ஆட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு டெஸ்ட் தேவன் கொடுக்குறாரு. ஆட்டுக்கு என்ன பண்றாருங்க, டெஸ்ட் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆடு என்ன பண்ணும், அது ஆடாச்சே, அதுக்கு என்ன பண்ணாது தெரியாது. அடித்தாலும் அது என்ன பண்ணுங்க, அது அடி வாங்கிட்டு இப்படியே இருக்கும். அது ஆடு. தேவன் டெஸ்ட் கொடுக்கும்போது, பிரச்சனை வரும்போது, சுயநலத்தில் டச் பண்ணும் போது ஆடு என்ன பண்ணுச்சுங்க, ஆடு சொல்கிறேன், ஆடு என்ன பண்ணா அப்படியே இருந்துச்சுன்னா அது ஆடு. அந்த ஓனாய் இருக்கு பார்த்தீங்களா, இவரை மாதிரி உலகத்தில் நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஓனாய் இருக்கும். சரிங்களா? டெஸ்ட் வருது ஃபர்ஸ்ட் அவர் லைஃப்ல, அதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன இருந்துறீங்களா, அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே என்ன தெரியுங்களா, அப்படியே பொங்கும் பாருங்க. என்ன இவரா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னாரு. அது இவரு இப்படி ஆகலைங்க, அது என்ன ஆயிடுச்சுங்க, டெஸ்ட் வரும்போது அது என்னன்னா ஆட்டு தோல் என்ன ஆயிடுச்சுப்பா, காத்துல பறந்துருச்சு. டக்குன்னு காத்துல பறந்தோன்னு எது வந்துருச்சுங்க, ஓனாய் வந்துருச்சு. சரிங்களா? இது என்னன்னா புதிய சிருஷ்டி முதல்ல ஐடென்டிஃபை பண்ண வேண்டும், எது ஓனாய் எது ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்ட ஓனாய். செகண்ட் ஒன், உண்மையான கனி கொடுக்கும் திராட்சை செடியும். சரிங்களா? அப்படி என்றால் அதுதான் சொல்ல பாருங்க, அநேக கனிகள் கொடுக்குறாங்க, ஆனா உண்மையாக என்ன பண்ணணுங்க, கனி கொடுக்கணும். அன்பு ஓகே ரைட், தாழ்மை அது கனி, அன்பு அது கனி. ஆனா இது ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குங்க. நான் உண்மையாக அன்பு செலுத்தினா, அது என்னோட அன்பு உண்மையாக இருந்துச்சுன்னா அது உண்மையான கனிங்க. என்னோட தேவைக்காக நான் அன்பு செலுத்துறேன்னு வச்சுங்க, நான் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அன்பு செலுத்துறேன்னு வச்சுங்க. இப்போ என் சகோதரர்கிட்ட எனக்கு ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு தேவை வரும்னு சொல்லிட்டு என்னோட தேவைக்காக அவர்கிட்ட நான் அன்பு செலுத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உண்மையான அன்பு கிடையாதுங்க. அது என்னன்னா அந்த தேவைக்காக, அந்த தேவை முடிஞ்சோன்னா என்ன பண்ணிடுவேன், கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்து அந்த சோரோட தேவையா, அப்போ அந்த சோறு என்ன பண்ணேன், அப்புறம் அன்பு அவர் மேலே தான் பொழிவேன். அப்புறம் ஒரு நாள் அவரை கட் பண்ணிடுவேன். அப்படியே ஒவ்வொருத்தரையான என்ன பண்ணுவேங்க, தேடிட்டே இருப்பேன். அப்போ தேவன் பார்த்துட்டே இருப்பார், நீ ஒவ்வொருத்தரையா கட் பண்ணு, நீ ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணு, கட் பண்ண, நல்லா கட் பண்ணிட்டே இரு அப்படின்ட்டு. ஒரு நாள் என்ன பண்ணிடுறேன், ஒரே அடியாக என்ன பண்ணிடுறேன், கட் பண்ணிடுறேன். இதே தேவனுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து தெரியும். இதையும் புதிய சிஸ்டம் என்ன பண்ணணுங்க, ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். மூன்றாவது பாருங்க, உண்மையான செடிகள் போன்று தோற்றமளிக்கும். என்னங்க, உண்மையான செடிகள் போன்று தோற்றமளிக்கும். ஆனால் என்ன பண்ணா, உள்ள போய் பார்த்தா பூரா என்ன இருக்கு, முட்களும் அதுக்கப்புறம் நெரிஞ்சல்களும் தான் இருக்கும். எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு பாருங்க. ஆட்டுத்தோலை போகிறது கொண்ட ஓனாய், அதே மாதிரி உண்மையான செடி மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்குங்க, முட்கள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கண்டுபிடித்து அதற்கிடையில் இந்த வித்தியாசத்தை அறிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ புரிந்து கொள்ள ஒரு மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தை தேவன் கொடுத்து நம்மளாம் அந்த சத்தியத்துக்குள்ள நல்லா வளர்ந்துட்டு இருக்கோன்னு வச்சுக்கங்களேன். நம்ம பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருப்போம் இல்லைங்க ஒரு இடத்துக்கு, வேற ஒரு மாளிகைக்கு போயிருப்போம்ல, அந்த மாளிகையிலிருந்து யாராச்சும் வந்து நம்முடைய அன்பை பொழிஞ்சு பேசி, அன்பை பொழிஞ்சு பேசி நம்ம மேலே அப்படி அன்பு காட்டினாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஏமாறக்கூடாது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு கஷ்டம் வருது, இந்த சபையில் எனக்கு ஒரு கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்தில் யாருமே உதவி செய்ய வரல, இந்த சபையில் என்ன யாருமே உதவி செய்ய வரல. இது தேவன் தான் அனுமதிக்கிறார். கரெக்டா இந்த சமயத்துல தான் நமக்கு எங்கிருந்து அழைப்பு வரும் தெரியுங்களா, டப்புன்னு ஓனா என்ன பண்ணிடுவாருங்க, ஆட்டுத்தோலை போத்துட்டு வந்துடுவார், வா இப்போ வான்ட்டு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த சபையில நம்மளை சேர்த்துனது இங்க இருக்கிற சகோதரர்கள் கிடையாது. இந்த சபையில நம்மளை சேர்த்துனது பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். தேவன் ஒருவனை அழைக்காவிட்டால் இயேசு கிறிஸ்து கிட்ட யாருமே வர முடியாது. இந்த புதிய சிருஷ்டின்னு ஒரு வாய்ப்பு, அந்த பிறக்கும் குழந்தையே இது யாரு தான் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அங்கீகரிக்கிறது மூலமாக தான் நமக்கு வருது. உடன்படிக்கை அங்கீகரிக்கவில்லை என்றால் என்ன ஆகுங்க, புதிய சிருஷ்டியே வளராது. சரிங்களா? நம்ம
நம்ம எல்லார்த்தையும் எதிர்பார்ப்பது தப்பு இல்லைங்க, அது இயல்பான நம்ம மனசுல இருக்க அன்பு. பட் எல்லார்த்தையும் எதிர்பார்ப்பதை விட தேவனை எதிர்பார்ப்பது தான் ஒரு முக்கியமான காரியம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் பாருங்க, தேவன் இந்த பூமியில பார்க்கின்ற பொழுது முழுவதும் இப்படியாக தான் இருக்கு. இது ஒரு சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மேபி சின்னதாக இருக்கும். நம்ம போடுற பிக்சர் தகுந்த ப்ரொஜெக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் தலையாக சின்ன சின்னதாக டாட்டு தெரியுது பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ச்சு மெம்பர்ஸ். அவங்க ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 15,000 பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு மாதத்தில், சரிங்களா? நம்ம 150 பேர், அங்கே ஒரு 10,000 to 15,000 பேர். இப்போ ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கங்க, நம்ம இதுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கங்களேன். சண்டே 8:30 வராரு, சரி ஏன்டா 8:40 வராரு. 8:40 வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படியே பார்க்குறாரு, ஓகே ரைட் அப்படின்ட்டு போயிடுறாரு. அங்கே போகிறாரு, போகும்போது பார்த்தீங்கன்னா மாஸ் கேதரிங். இது பார்த்தோன்னே அந்த மனுஷன், நான் பொதுவாக சொல்கிறேன், அந்த மனுஷன் என்ன நினைப்பாரு? இங்கே தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு, உலாவிட்டு இருக்கிறாரு. அங்கே போனால் ஒன்றுமே இல்லை, அங்கே போன ஒன்றுமே இல்லை. இதைத்தான் நம்ம முன்னாடியே நம்ம மூத்த சார் அழகாக எழுதினார். ஸ்தாபனங்கள் ஆயிடுச்சுங்க, ரொம்ப எளிமையாக இருக்குது. அப்போஸ்தலர் சபை எப்படி இருக்குங்க? ரொம்ப எளிமையாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க? பரிதாபமாக இருக்குது. ஆனால் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் அங்கே தாங்க வாசம் செய். இதை மாதிரி பாருங்க, இன்றைக்கி இருக்கு எத்தனை சர்ச்சஸ் நான் புரிந்து கொள்வதற்காக போடுறேன். தேவன் இதெல்லாம் பார்க்க இங்கே தான் பலவிதமான ஓநாய்களிலிருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, இங்கே மட்டும் இல்லை. ஒருவேளை புதிய சிஸ்டர்னு நினச்சிட்டு எனக்குள்ளேயும் கூட என்ன பண்ணலாங்க இருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைனா பாருங்க, இப்படி எல்லாம் இருக்குது. சபை, அப்போஸ்தலர் சபை இதுக்குள்ளே ஒரு இடத்துல இருக்குது. மேபி நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போஸ்தலர் சபை இதில் எங்கே இருக்குது பார்த்தேன்? நமக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது இப்படி தான் இருக்கும். நான் வேறு கலர் கொடுத்தா தெரியாதுங்க, அதனால தான் கொஞ்சம் மஞ்சளாக போட்டிருக்கிறேன். புரிஞ்சுங்களா? இது பார்க்கின்ற பொழுது நம்ம எப்படி இருக்கிறோங்க? ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் பேசிக் சப்ஜெக்டில் நாகமாடன் 7 முழுக்கு அந்த சப்ஜெக்ட் கேட்கும் போது அது நல்ல உள்வாங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் அப்படியே புல்லரிக்கும். அந்த ராஜா, அந்த படைத்தளபதி நாகமான் குஷ்டரோக குணமாக இருக்கா எலிசா பார்க்கறதுக்காக நேரம் எங்கே போகிறாருன்னா ராஜா கிட்ட போகிறார். அங்கே தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நேரம் அங்கே தான் போகிறார். என்ன, பொண்ணு வெள்ளி வஸ்திரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ராஜா கிட்ட போய் என் குஷ்டரோகத்தை குணமாக்குங்க அப்படின்னா, ராஜா நீ எதுக்குப்பா வஸ்திரம் கொண்டு வர்றாரு, இவர் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறாரு. இவங்க எண்ணங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இருக்கிற ராஜாவுக்கும் தெரியல, எலிசா கிட்ட பொண்ணு அப்படியே பதறாரு. இவர் சண்டை போறதுக்கு என்ன பண்ணிருக்காருங்க நம்ம பார்க்குறோம். அப்புறம் போ, எங்கே போ, எலிசா கிட்ட போ அப்படிங்கிறாரு. எலிசா கிட்ட போனால் எலிசா எப்படி இருக்கு, மாளிகையில் இருக்கிறாரா? அவர் வேறு ஊருக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறாரு, சிட்டிக்கு வெளியே இருக்கிறார். அதனால் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு. எங்கேங்க? அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வந்தால் அங்கே ஒரு சின்ன ரூமில் ரொம்ப எளிமையாக எலிசா என்ன பண்ணிருக்காருங்க உட்காந்துட்டு இருக்காரு. இவர் போய் நாகமான் நிற்கிறாரு, கதவை தட்டுறாரு. என்ன இப்போ எலி என்ன பண்ண மாட்டேங்க, வெளியே வரமாட்டேங்கிறார். பொண்ணு தேவையில்லை, வஸ்திரம் தேவையில்லை, வெள்ளி தேவையில்லை, அவனை பார்க்க வேண்டிய அவசியமும் தேவையில்லை. எலிசா என்ன சொன்னார், சார் ஊருக்கு போகிறதான் போ, நீ ஊருக்கு போன்ட்டாரு. போகும்போது என்ன பண்ணு, ட்ராவலிங் போகும்போது என்ன பண்ணு, அந்த யோர்தானில் கொஞ்சம் முக்கிட்டு போயிரு அப்படின்ட்டார். அவ்வளோதான். இன்றைக்கும் இதே பதில் தாங்க நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறோம். பொண்ணு தேவையில்லை, வஸ்திரம் தேவையில்லை, ஆடம்பரம் தேவையில்லை, மாளிகை, நான் சொல்கிறது உலக பிறகு மாளிகை தேவையில்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை தான் சொல்கிறார். ஏன்னா நமக்குள்ளே என்னன்னா புதிய சிருஷ்டி. இட்ஸ் a gift only for நியூ கிரியேஷன். எதற்கு நம்ம ஆசைப்பட வேண்டிய அவசியம் இந்த இதுதான். ஆனால் தேவன் பார்க்கின்ற பொழுது எப்படிப்பா, இது மனிதர்கள் பார்க்கின்ற பார்வை, இது மனிதர்கள் பார்க்கின்ற பார்வை. ஆனால் தேவன் பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்னா, இதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க, அவருக்கு இப்படி தான் தெரியும். சர்ச் கிளாஸ் தேவன் பார்க்க, அதை அவருக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பூமிங்கிறது அவருடைய பாதப்படி, அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் அவருக்கு தெரியும். அப்ப தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது யார் தான் தெரிவார்னா, நம்மளை விட நமக்குள்ள இருக்க பார்த்தீங்க புது சிருஷ்டி இதுதான் தெரியும்.
எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இப்போ அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு சகோதரர் எழுதுறார், ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது பழுத்த பழங்கள், இது திராட்சை செடியில் இருக்கின்ற கொடி. கொடியில் என்ன இருக்குங்க? அநேக பழங்கள் இருக்கு, கனி கொடுக்குற பழங்கள் இருக்கு. ஸோ பழுத்த பழங்கள் எவ்வளவு காலம் கொடியில் இருக்க வேண்டும் என்று தேவன் மட்டும்தான் என்ன பண்ணுவாருங்க? தீர்மானிப்பார். இது சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம கட் பண்ணக்கூடாதுன்னு. கட் பண்ணுறது யாரோட வேலை? தேவனோட. தேவனுக்கு தெரியும் இந்த கனியை கட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். 2 விதமான கட்டு இருக்கு. ஒரு கட்டு என்னன்னா, அந்த கனியை பறித்து தேவன் யூஸ் பண்ணிக்குவார், அது ஆலயமாக போயிடும். இன்னொரு விதமான கட்டு என்ன தெரியுங்கன்னா, அந்த கனியில் நீ மட்டும் ஏன் ரொம்ப புளிப்பாக இருக்கிற, நீ வேஸ்ட்னு சொல்லி அது ஒரு கட் பண்ணுவார். எந்த கட்டுனாலும் கட் பண்ணுறது யாரோட கையில் இருக்குதுன்னா தேவனோட கையில் இருக்கு. காரணம் என்ன சகோதர? காரணம் என்ன? ஏன் நம்ம கட் பண்ணக்கூடாதா? ஏன் நம்ம கட் பண்ணக்கூடாதா அப்படின்னா அழகா சொல்றார். என்னன்னா, நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்து என்னும் கொடியில கனி கொடுக்கிறவர்கள். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து செடியில நம்ம கொடியா இருந்து என்ன பண்றாங்க? கனி கொடுக்குறாங்க. இது தோட்டக்காரர் யாரு? பிதாவாகிய தேவன். அப்படி என்றால் பாருங்க, நீங்களும் கொடியில் இருக்கிறீங்க, நானும் கொடியில் இருக்கிறேன், என் சகோதரரும் கொடியில் இருக்கிறார், என் சகோதரியும் கொடியில் இருக்கிறாங்க, நானும் என்ன பண்ணிருக்கேன்? கொடியில் இருக்கிறேன். ஒரு பழத்தை பார்த்து இன்னொரு பழத்தை பார்த்து நீ இருக்காத போன்னு சொல்ல முடியுமா? நமக்கு தெரியும் கிரேப்ஸ், நிறைய கிரேப்ஸ் இருக்கு. ஒரு பக்கத்தில் இருக்கிற பழம் பார்த்து இன்னொரு பாட்டு நீ எதுக்கு இருக்கிற போ அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ வேண்டான்னு சொல்ல முடியுமா? நீ கொடியில் இருக்கன்னு சொல்ல முடியுமா? நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அழகா சொல்றேன், நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்ப என்ன சொல்ல வரார் பாருங்க. இது நம்ம ஸ்லோவா வாசிப்போம், அப்பதான் நமக்கு புரியுங்க. சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு கொடியிலும் அல்லது அங்கத்தினரிலும் உணரப்படல் வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு கொடியிலும் ஒவ்வொரு அங்கத்தினரும் அப்படின்னா யாருங்க? நம்ம புதிய சிருஷ்டியா இருக்கிற நம்ம உணரப்பட வேண்டியதுக்கு சில காரியங்கள்லாம் அவர் சொல்றாரு. டிப்ஸ், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு. ஓகே. மேலும் ஒவ்வொன்றும் அது வளரும்படியாக உற்சாகப்படுத்தப்படவும் உதவி செய்யப்படவும் வேண்டும். என்னதுங்க? இப்ப என் சகோதரி நல்லா வளர வேண்டும், என் சகோதரன் நல்லா வளர வேண்டும், இல்லைன்னா நான் நல்லா வளர வேண்டும் சொல்லி நம்ம எல்லாம் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணணுங்க? உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கமளிக்க வேண்டும். இது கட்டாய கடமை, எந்த மாற்று கருத்து கிடையாது. தொடர்ந்து படிப்போம். இந்த கொடிகள் அனைத்திற்கும் இடையில் அன்பே சட்டமாக இருக்க வேண்டும். இந்த ஊக்கமளிக்க இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நடுவுல நமக்குள்ள என்ன விதமான அன்பு இருக்க வேண்டும் என்றால் சத்தியம், அந்த சட்டம் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். இது பேசிக். இதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. திவ்ய வார்த்தை சொல்வதற்கு மேல் அது அனுமதிக்காததை எந்த ஒரு கொடியையும் கேலி செய்யவோ, அதாவது எந்த ஒரு கொடியையும், புரிஞ்சுதுங்களா? இதை பார்த்துங்க, இது ஒரு கொடி தான். இந்த ஒரு கொடி இன்னொரு கொடியை பார்த்து என்ன பண்ணக்கூடாதுங்க? கேலி செய்யக்கூடாது. அப்படின்னா என்னது? அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாங்க? ஒரு கொடி இன்னொரு கொடியை பார்த்து கேலி செய்யக்கூடாதுன்னு என்னதுங்க? நான் ஒரு கொடி, தினேஷ் பர் ஒரு கொடி. நான் என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப சிம்பிள், நான் என்ன பண்ணக்கூடாது? அவரை கேலி செய்யக்கூடாது. ஏன்? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் யாரோட செடியில் இருக்கிறாருங்க? இயேசு கிறிஸ்து செடி, நானும் இயேசு கிறிஸ்து செடி, 2 பேருமே சேம் தான். இந்த செடியோட ஓனர் யாரு? பிதாவாகி தேவன். இந்த செடியோட ஓனர் யாரு? பிதாவாகி தேவன். அப்ப இது யாருக்கு தான் உரிமை இருக்குன்னா, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்து உரிமை இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் ஒரு புதிய சிருஷ்டி, நான் தப்பு செய்யறனோ இல்லை, நான் புதிய சிருஷ்டியை தேவன் அங்கீகரிச்சிருக்கிறார், அவரையும் தேவன் அங்கீகரிச்சிருக்காரு. அப்படி என்றால் நான் என்ன பண்ணக்கூடாது? முதல்ல கேலி செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த வாசிக்கிறேன் சிஸ்டர். எந்த ஒரு கொடியையும் கேலி செய்யவோ, கண்டிக்கவோ அல்லது சுத்தம் செய்யவோ இன்னொரு கொடிக்கு இம்மி அளவு கூட உரிமை கிடையாது. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, கண்டிக்க, கேலி செய்யக்கூடாது. அடுத்தது என்னங்க? கண்டிக்க கூடாது. என்ன கொடி நீ இப்படி பண்ணிட்ட, நீ கொடியா இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, நீ கொடிங்கிற வாய்ப்பை நீ இழந்து விட்டாய், வெளியே போகாத, நீ கொஞ்ச நாள் என்னமோ, எந்த ஒரு கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யவே கூடாது. ஏனென்றால் இந்த கொடியில இருக்கு அங்கீகாரம் கொடுத்தது பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், அவர்களுக்கு மட்டுமே உரிமை. அந்த உரிமையை ஒரு கொடி என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது.
அவங்க ப்ரிவிலேஜ் எடுக்கக்கூடாது. அப்ப இது யார் எடுத்தா அப்படி ஒரு கொஸ்டின். அப்படி என்றால் யார் எடுத்தானா, அந்த தந்திரமும் வல்லமையுள்ள ஒரு ஸ்தாபனங்கள் நிறுவச்சாங்க பாத்தீங்களா, அவங்க எடுத்தது. நீ இங்க இரு, நீ இருக்க வேண்டாம், நான் சொல்றது செய்ய, நான் சொல்லாததை செய்யாது அப்படின்னு அந்த கண்டிப்பெல்லாம் வந்து அவங்க சொல்றது. ஆனா புதிய சிருஷ்டிக்கு அந்த ஒரு அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணலைங்க, கொடுக்கவே இல்லை. கேலி செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன, கண்டிக்கவோ கூடாது. அடுத்தது என்ன சொல்ற, அல்லது கண்டிக்கிறதுனா திட்டிட்டு மட்டும் விடுறது இல்லை, கண்டிப்பு அல்லது புரியுதுங்களா, ஆர் திஸ் அப்படிங்கிற மாதிரி, திஸ் ஆர் மாதிரி கண்டிக்கவோ அல்லது சுத்தம் செய்யவோ. சுத்தம் செய்யறது என்னது, சுத்தம் செய்யறது என்னது, ஏன் சுத்தத்துக்கு இவ்வளோ டஃபா? சுத்தம், ஒரு ஒரு கொடி இருக்கு, திராட்சை பழம் இருக்கு, சுத்தம் என்ன, சுத்தம் யார் செய்வாங்க ஆக்சுவலா? தேவையில்லாததை கலைஞ்சிரு. இதை யார் செய்யணும்? பிதாவாக, தோட்டக்காரர், கரெக்ட், பிதாவாகி தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யணுமே தவிர கேலி செய்யவோ கண்டிக்கவோ அதே மாதிரி சுத்தம் செய்யறக்கோ இந்த புதிய சிருஷ்டி அந்த அமைப்பு சத்திய வசனத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அப்படி உரிமை மீறலாக நீங்க செய்திருந்தால் அவர் என்ன சொல்றேன்னா, அது புதிய சிருஷ்டியே கிடையாது. சரிங்களா, தொடர்ந்து வாசிப்போம். இதற்கு மாறாக அன்பு இயல்பாகவே மாபெரும் தோட்டக்காரர் அனுமதிக்கக்கூடிய அளவு இரக்கமாய் பட்சமாய் பொறுமையுடனும் நீடிய பொறுமையுடனும் இருக்க தூண்டுகிறது. அவ்வளவுதாங்க. என் சகோதரர் செய்யறது எனக்கு பிடிக்கவில்லை என்றால், என் கொடி செய்யறது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் என்னதான் பண்ணணும் தெரியுங்களா, இரக்கமாய் தான் இருக்க வேண்டும், அதே மாதிரி பொறுமையுடன் தான் இருக்க வேண்டும், நீடிய பொறுமையுடன், அதுவும் நீடிய பொறுமையுடன் தான் இருக்க வேண்டும். என்னால் தாங்கவே முடியலைங்க, அவர் ஏகப்பட்ட தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருங்க, தேவன் தான் என்ன பண்ணுவாருங்க, கட் பண்ணுவார். கட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முயற்சி நம்ம எடுத்தாலும் அன்னைக்கு தேவன் நம்மளை கட் பண்ணுறதுக்கு ரெடியாகிடுவார். சரிங்களா, அழகாக சொல்கிறார். அப்படி என்றால் அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க, இதோட அர்த்தம் என்ன, இதோட விளக்கம் என்ன? வேதம் விதிக்காத, நல்லா புரிஞ்சுக்கலாம், வேதம் விதிக்காத அப்படின்னா வசனம் இல்லாமல் நாம் ஏதோ ஒரு சட்டம் போட்டு இந்த சட்டத்தின்படி நீங்க செய்யுங்க, இந்த சட்டத்தின்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னாலும் சரி, வேதம் சொல்லாத ஐக்கியத்தை நம்ம வைத்திருந்தாலும் சரி, வேதம் சொல்லாத ஏதாவது ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள நம்ம கொண்டு வந்தாலும் இல்லை அதை ஃபாலோ பண்ணாலும் சரி, வேதம் சொல்லாத ஏதாவது ஒரு தண்டனை நம்ம கொடுத்தாலும் சரி, இவங்க யாருமே புதிய சிருஷ்டி கிடையாது. நீங்க தண்டனை கொடுக்கலாம், ஆனா அது வசனத்தில் இருக்க வேண்டும். நீங்க சட்டம் போடலாம், அதுல என்ன இருக்கணுங்க, வசனம் இருக்க வேண்டும். நீங்க ஒழுங்குக்குள்ள கொண்டு வரலாம், ஆனா என்ன இருக்கணுங்க, வசனம் இருக்கும். சரிங்களா, வசனம் இல்லாமல் ஏதாச்சும் நம்ம செய்தா அதெல்லாம் முற்றிலும் என்ன பார்த்தீங்களா, தவறாயிரும். இப்போ நம்மளே வந்து யாராவது பேர் இது நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படின்னு நமக்கு யாராச்சும் சொன்னாங்கன்னா, இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேங்க, தாராளமாக ஃபோன் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறதுக்கு வசனம் இருக்கா? வசனம் இருந்தால் என்ன பண்ணலாங்க, ஃபாலோ பண்ண. பிரதர் இந்த ஒழுங்குக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், சிஸ்டர் இந்த ஒழுங்குக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா, ஓகே பிரதர் இந்த ஒழுங்குக்குள்ளே இருக்கிற இந்த எல்லாமே இருக்கிறேன், வசனம் இருக்கா? இருந்தால் நம்ம என்ன பண்ணலாங்க, ஃபாலோ பண்ணலாம். இதுதான் வேதம் விதிக்காத எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. ஓகே ரைட், வேதம் விதிக்காத காரியத்தை செய்தால் நம்ம எந்த குரூப்புக்குள்ள போயிருந்தா, அதுதான் சொன்னாரு மெத்தடிஸ் எபிஸ்கோப்பல், அந்த குரூப்புக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், போயிருமே தவிர சபை என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரெண்டு ரகசியத்தை தேவன் சொல்றார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவ ரகசியம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்கிரமத்தின் ரகசியம். நான் சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் அப்படியே போட்டேன் நான். ஸோ தேவ ரகசியம் என்றால் என்ன, சிஸ்டர் வாசிச்சிருங்க, தேவ ரகசியம் என்றால் என்ன? தேவ ரகசியம் கிறிஸ்துவின் சரீரமாக இருந்து அதன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவராக இயேசுவுக்கு கீழ் உலகத்தை ஆளுவதற்கு ஆசீர்வதிக்கும் கடந்த இனங்களுக்கும் இவர்களும் நியமங்களும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியம் அல்லது பரம ரகசியம் இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நாம் மாளிகை ஆயிட்டால் இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா ராஜ்யம் செய்ய போறோம்.
உலகத்துக்கே நம்ம வந்து ராஜ்யம் செய்யக்கூடாது. நமக்கு தெரியும் அது யூத ராஜ சிங்கமா யார் இருப்பார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். அவர் ராஜ்யபாரம் பண்ணுவார், நம்ம அவர் பக்கத்தில் இருப்போம், அவ்வளவுதான். இப்ப இந்த ஒழுங்கை, இதுக்குரிய வெளிப்படுத்துதலை இந்த உலக ஜனங்களுக்கு யாருக்குமே தேவன் கொடுக்கலையாமா. அவருடைய சபை புதிய சிஸ்டருக்கு மட்டும்தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, வெளிப்படுத்தியிருக்கார். இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவ ரகசியம். சிம்பிள். ஓகே, இது வந்து தேவ ரகசியம். அப்படி என்றால் அக்கிரமத்தின் ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம் ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு மாறாக தான் இருக்கும். நீங்க அங்கெல்லாம் போய் என்ன பண்ண வேண்டாம், அங்கெல்லாம் போய் என்ன பண்ண வேண்டாம். அது தெரியுமா, பரலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா, அது உண்மையான்னு தெரியுமா. அங்கேயில இருக்கிறது ஒரே வாழ்க்கை, இங்கே என்ன பண்ணிடலாம், ஆண்டு முடித்து கொள்ளலாம் சொல்லிட்டு 1000 years இங்கேயே என்ன பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் நடத்தி தான் இருக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கான்னு கூட தெரியாது, சரிங்களா. 1000 years இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கிரமத்தின் ரகசியம், வேற யாருமே கிடையாது, மோசமானவர்கள். ஃபர்ஸ்ட் ஒன் யாருங்க, ரொம்ப மோசமானவர்கள். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா போலியான, ஐயோ வெயிட் பண்ணுங்க, பாயிண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. மணி ஓகே ரைட், பேக் பட்டன் போக மாட்டேங்குது. ஸோ மோசமானவர்கள், அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போலியானவர்கள். 2 குரூப்புமே இங்கே இருக்கிறாங்க. இவங்க என்னதான் செய்யறன்னு பார்த்தீங்கன்னா அக்கிரமத்தின் ரகசியத்தை என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துகிறார்கள். இப்ப தேவ ரகசியத்தை யார் வெளிப்படுத்துறாங்கன்னா இந்த பூமியில தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துறது யாருன்னா ஜீவனுள்ள கற்கள். அக்கிரமத்து ரகசியத்தை யார் வெளிப்படுத்துறாங்கன்னா அது வெறும் கற்கள், அதுக்குள்ள என்னது இல்லைங்க, ஜீவன் கிடையாது. அவங்க தான் என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பாருங்க, புறஜாதிகள் நம்ம கூட யாருங்க, புறஜாதிகள்னா சுவிசேஷத்தினாலதான் ஒரே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ள என்ன பண்ணிருக்காருங்க. இப்ப புரிஞ்சுலாம், அந்த ஆலயம், அந்த மாளிகை, இந்த மாளிகைக்குள்ள நம்ம தான் இருக்கிறோம் ஜீவனுள்ள கற்களா. இந்த ஜீவனுள்ள கற்கள் தான் என்ன பண்றோம்னா உலகத்தை ஆளுகை செய்ய போறாங்க. அதை தான் சொல்ற, இது ஒரு ரகசியம். இது யாருக்கு மட்டும்தான் வெளிப்படுத்திருக்காருங்க, நமக்கு மட்டும்தான் வெளிப்படுத்திருக்காரு. தொடர்ந்து வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 4:5 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன், அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாகிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். பாருங்க, நான் முன்னமே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சுருக்கமா எழுதியிருக்காரு. என்னது, அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டா இருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இப்ப நான் கட்டப்படுறது எல்லாமே ஒரு மாடல் தான். எதுக்காக, ஒரு பெர்மனன்ட்டுக்காக என்ன பண்றேன், கட்டப்பட்டு இருக்கிறோம், சரிங்களா. அப்ப என்ன ஒரு அமைப்பை அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்தார்களோ அதே அமைப்பை நம்ம என்ன பண்ணணுங்க, கரெக்டுங்களா. என்ன ஒரு அமைப்பை அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்தாங்களோ அதே அமைப்பை யார் கொண்டு வரணுங்க, நம்ம கொண்டு வர வேண்டியதா இருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். வேற பாயிண்ட் இல்லைங்களா பிரதர் தினேஷ்? பாயிண்ட் இருந்தா வேற கொடுங்க. வசனம் இருந்தா வச்சு படிக்க சொல்லியிருப்பேன், பிக்சர் வந்துருச்சு. என்ன அப்படிங்களா? ஓகே, சாரி, டெக்னிக்கல் ஃபால்ட் இல்லை, மைண்டு ஃபால்ட்டு. நான் இங்கே டிவி பார்த்து அமுச்சிட்டு இருக்கேன், நமக்கு இங்கே தானே தெரியுது. இதே பார்த்து அமுத்துனா ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சகோதரர் சொன்னார் கீழே இருக்கேன்னு மன்னிச்சுங்க, என் மேலே தான் தவறு, சரிங்களா. அடுத்தது அக்கிரமத்தின் ரகசியம் வந்துருச்சு. என்னன்னா நம்ம உடனே போலியானவர்கள், ஓநாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இந்த பாபிலோன் போருக்கிற மக்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. இப்படியே ஏன்னா இப்போ வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி வரும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏப்ரல் 4ஆம் தேதி வரும். நம்ம அப்படியே நம்ம சபைக்கு வரும்போது ஓநாய்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. போலியானவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மோசமானவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்புறம் கொதிப்படக்கூடியது. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெழுந்து 3-4 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க,
கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சகோதரர் சொல்லிட்டார் என்னன்னா, அவங்களும் ஒரு காலத்தில் வந்து சத்தியம் பேசினவர்கள் தான், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதற்குள்ளேயும் தேவனுக்கு விருப்பமான ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஒருவேளை தேவனுக்கு சித்தமாக இருந்து இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு ஃபாலோ அப் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி அடுத்த வருஷம் ஒரு 10 பேர் வந்து நம்ம சபைக்குள்ளே வந்து நம்மளுடைய பாடுகளுக்குள்ளே ஐக்கியமாயிட்டேன்னு வச்சுங்க, கரெக்டு தானே? நம்முடைய பாடுகளுக்குள்ளே ஐக்கியமாயிட்டாங்கன்னா இப்போ அவங்க ஒரு வருஷம் முன்னாடி எங்கே இருந்திருப்பாங்க? அங்கே தான் நம்ம திட்டலாமா? ஸோ அங்கே இருக்கிற ஜனங்களை யாரும் திட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோறு கிளியராக சொல்லிட்டாங்க. ஆனாலும் திட்ட வேண்டும், ஜனங்களை திட்ட வேண்டாம், ஆனாலும் திட்ட வேண்டும். யாரு? இந்த அமைப்பை ஏற்படுத்தினவன் யாரு? அவன் நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு டிவைஸ். நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணலாம், திட்டலாம். சரிங்களா? சரிங்களா? சாத்தான் என்ன பண்ணா எவ்ரிதிங் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். சாத்தான் கண்ட்ரோல் எவ்ரிதிங். அவன் ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? அவன் என்ன சொல்றான்? அவன் சாத்தான் பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம். கீழே அமுத்தினாலும் வேலை செய்ய மாட்டேங்குது பேர். சரி, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஓகே, நீ ப்ராப்ளம் வராது. சிஸ்டர் மீண்டும் படிச்சேங்க, நான் கவனிக்கல. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி. சாத்தான் என்ன சொல்றாங்களாமா? தீமையை நன்மை என்றும். சரிங்களா? தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி. நன்மை என்ன பண்றாங்க? போகாத, இங்க போகாத. நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும். இருள் என்ன பண்றாருங்க? வெளிச்சமா. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி இங்க பூமியில் இருக்கு. சரிங்களா? மாளிகை மாதிரி பூமி, அது பூரா இருட்டு. அவன் சொல்ற அதுதான் வெளிச்சம் அப்படின்னு சொல்றான். இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து. வெளிச்சத்தை என்ன பண்றாங்க? இருளாய் பாவித்து. அதான் சொல்ற பாருங்க, பாவித்து. அப்படி அந்த பாவனை செஞ்சு அதை பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏன் இவங்க சாதிக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் யார் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா சாத்தானோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக. அதெல்லாம் பாருங்க என்ன சொல்ல, இதெல்லாம் உலக வழக்கம், இதெல்லாம் உலக வழக்கம், உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாத்தீங்களா? அப்ப டோட்டலா யாரோட கண்ட்ரோல்ல அது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சாத்தான் கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு. தேவன் அதான் அதுல இருந்து தான் நம்மளை வந்து பிரித்தெடுக்கிறார். ஆல்மோஸ்ட் பிரித்தெடுத்துட்டார், அந்த எந்த மாற்று கருத்துல. ஏன்னா பேரளவான கிறிஸ்துவர்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, புதிய சிருஷ்டி அங்க இருக்கிறாங்க. அதுல இருந்து பிரித்தெடுத்து நம்மளை என்ன பண்றாரு, ஒரு புதிய சிருஷ்டியாவே தேவன் என்ன பண்றாருங்க, வளர்த்துறார். ஓகே ரைட். இப்ப நம்ம வந்து தித்திப்புன்னு தான் சொல்ல போறோம், கசப்புன்னு தான் சொல்ல போறோம், இருளுன்னு தான் சொல்ல போறோம், வெளிச்சம் தான் சொல்ல போறோம். எந்த ஒரு மாற்றமும் நம்ம செய்ய போறதில்லை. அப்படி என்றால் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு வேற விதமா நான் சொல்றேன் பாருங்க, அது புரிஞ்சுக்கிறதுக்காக. பாருங்க, சாத்தான் சொல்றது அது அப்படியே மாத்தி போட்டா நமக்கு வந்துடும். அவன் என்ன சொல்றான்? தியாகம் செய்வது, தன்னைத்தான் வெறுப்பது, பிதாவின் வழிகாட்டிலும் மேலான வழி உண்டு என்று போதிப்பான். நம்ம அது செய்ய மாட்டோம். புரிஞ்சுங்க? அதை ஆப்போசிட்டா சொல்றேன். அப்படி என்றால் தியாகம் என்ன பண்ண வேண்டியதில்லை. எதுக்கு தியாகம் செய்ய வேண்டும்? ஏற்கனவே உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, இதுக்கு மேலே நீ என்ன பண்ணி தியாகம் செய்ய போற அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? சரி, எப்படி பேசுறாரு அப்படின்னு. அதே மாதிரி ஏற்கனவே உன்னை எல்லாரும் வெறுத்து தான் இருக்கிறாங்க, இதுக்கு மேலே உன்னை வெறுக்க போற அப்படின்னா என்ன வேணும்? அப்படியே ஆமா இல்ல பேசாம அங்கேயே போயிடலாம்ல தோணும். ஏன்னா அவன் பேசுகிற விதம், ஏன்னா அவன் யாருங்க? ஓநாய். சரிங்களா? ஆனால் அந்த தியாகத்தை பற்றியோ அந்த தன்னைத்தானா வெறுத்த பற்றி புதிய சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள்ளாக, ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கட்டப்பட்டு வருகின்றோம். சரிங்களா? என்னை பார்த்தா வெறுப்பார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த வெறுப்பு இங்கே சொல்லல.
எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் எப்படி தியாகம் செய்கிறேன், வெறுக்க வேண்டிய சூழ்நிலை நான் எப்படி வெறுக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாக. அதே தான் தேவன் பார்க்கிறே தவிர மற்றது என்ன பண்ணக்கூடாதுங்க, பார்க்கக்கூடாது. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் காட்டிலும் மேலான வழி ஒன்று என்று போதிப்பான். இன்னைக்கும் நிறைய பேர் அங்கே இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலான வழி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க, அவன் போதிச்சுட்டு இருக்கிறான். இப்போ திருப்பி ஒரு கட்டிங்ஸ் படிக்கலாம். அந்த கட்டிங்ஸில் அந்த மார்க் பண்ணதை மட்டும் நம்ம வாசிக்கலாம் சிஸ்டர். இந்த ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணிருங்க. மனுஷீக முறைகளின் மீதும் அவர்கள் செய்யும் வேலையின் மீதும் அவர்கள் ஆரம்பித்துள்ள ஸ்தாபனங்கள் மீதும். பாருங்களா, முன்னாடியே சொன்னாருங்களா, கிறிஸ்தவ வேலை என்ன ஆச்சுங்க, ஸ்தாபனமா மாறிடுச்சு. அது போக இவங்க லிட்டரலாவே வருமானத்துக்காக செய்கின்ற ஸ்தாபனங்கள் மீதும் வைராக்கியமும் பெருமையும் கொள்ளும்படியான உணர்வுகளால் அவர்களை நிரப்புவான். எப்படி நிரப்புவானாமா? இது எப்படி சத்தியத்திலிருந்து அந்த புதிய சிருஷ்டி வளராம அவன் தடுக்கிறான்னா, இந்த சாத்தான் ஏதேதன் மீதெல்லாம் வைராகி வச்சிருவான் தெரியுங்களா? அவங்க பண்ற பிஸ்னஸ் மேல பயங்கர வைராகி வச்சிருது. பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு. சபைக்கு வந்தாலும் என்னதான் ஓடுங்க, பிஸ்னஸ் தான். மைண்டுக்குள்ள மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். பிரெயின் ஓடுதோ இல்லையோ, மிஷின் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். கடன்னு பிஸ்னஸ் மைண்டு. அப்புறம் எங்கேயாச்சும் போனாங்கன்னா பிஸ்னஸ் மைண்டு, உணர்வு, வைராகியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிச்ச அப்புறம் பெருமை கொள்ளும்படியாக, நான் என்னோட பிஸ்னஸ் எப்படி தெரியுமா, என் கம்பெனி எப்படி தெரியுமா, நான் என்ன கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மெத்த பெருமை வந்துடுங்க. சரிங்களா? இந்த கொடியில் வளருகின்ற திராட்சை பழங்கள், கனி கொடுக்கக்கூடியவர்கள் வெளியே எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம். பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ், ஞானவான், அப்புறம் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், யாரும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருந்துங்க, வருமானம் மிகுதி உள்ளவர்கள், கோடீஸ்வராக கூட இருந்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஆனால் சபைன்னு உள்ளே வந்துட்டா எல்லாரும் என்னதுங்க, எல்லாருமே ஈக்குவல். பக்கத்தில் போகும்போது நான் உங்களோட கொஞ்சம் நான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சாலே என்னாச்சுங்க, பெஸ்ட் அப்படின்னா நம்ம மேலே மண்ணை போட்டுக்க மாதிரி தான். அப்போ என்னன்னா, இப்போ என் பக்கத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறாரு, என் பக்கத்தில் இன்னொரு சகோதரர் இருக்காருன்னா நான் மனசுக்குள்ள என்ன நினைக்க வேண்டும்? இது வசனத்தை தான், வேற எதுவுமே கேட்கல. என் பக்கத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார், என் பக்கத்தில் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சகோதரர் இருக்கிறார். நான் என்ன நினைக்க வேண்டும்? இப்படி பார்த்தோன்னே இவரா என்ன நினைக்க வேண்டுங்க? என்னை அவரை நேசிக்கிறோம் பிரதர், உன்னை போல் பிறகு நேசிக்கிறேங்க. இல்லை, நேசிக்காம இல்லை. இங்கே ஒரு சகோதரர் இருக்கிறார், இங்கே ஒரு சகோதரர் இருக்கிறார். நான் நடுவில் உட்கார்ந்துருக்கிறேன். நடுவில் உட்காரக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. நான் என் 2 சகோதரர் பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்? புதிய சிருஷ்டி தான். புதிய சிருஷ்டி என்ன நினைக்க வேண்டும்? அவையும் நினைக்க வேண்டுமா? சரி, அது புதிய சிருஷ்டி. இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லுங்களேன். சூப்பர். என்னை விடவும் அவங்க 2 பேரும் யாருங்க? என்னோட சகோதரர் மேன்மையானவர்கள். என்னை விடவும் அவர் என்னங்க? மேன்மையானவர்கள். நான் அப்போ என்னது? நான் ஒன்றுமே இல்லை. அவங்க முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருங்களேன். நான் ஒன்றுமே இல்லை பிரதர், நான் ஒன்றுமே இல்லை சொன்னால் நம்மளை அறியாமல் அந்த ப்ராக்டிஸ்குள்ளே வந்துடுங்க. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் திட்டாருன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு என்ன வரும்? நீங்கள் என்னமோ திட்டிக்குங்க, என்ன ஆயிடுச்சுங்க? நான் ஒன்றுமே இல்லை. இது சைக்காலஜியாக உண்மையா? நான் சொல்ல சைக்காலஜி உண்மை நினைக்கிறேன். 100% உண்மைங்க. ஒரு சகோதரர் தப்பு செஞ்சுட்டு வந்தார், மன்னிப்பு கேட்குறார், மன்னிச்சிடுறோம். வசனம் என்ன சொல்கிறது? எத்தனை தடவை மன்னிக்க சொல்கிறாங்க? அப்படின்னா எத்தனை? 490 தடவை மன்னிச்சிட்டோம்னா அவர் 491 தப்பு பண்ணிட்டாரான்னு வச்சுங்க. அப்படி வர மனுஷனே கிடையாது. அப்படியே ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். நம்ம ஏன்னா மன்னிக்கிறது நம்மளோட குணலட்சணம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? மன்னிச்சிருவோம். சரி பரவாயில்லைங்க, மன்னிச்சிருவோம். அதே மாதிரி என் பக்கத்தில் இருக்க என்னோட சகோதரர்கள் என்னை காட்டிலும் அதிக கனி கொடுக்கக்கூடியவர்கள், என்னை காட்டிலும் அதிக மேன்மையானவர்கள் நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸியாக வளர்ந்துருவாங்க. இது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரா? இப்போ நான் பேசுனது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரா? எங்கே சொல்லியிருக்கிறாரு? அந்த மேல் வீட்டறையில் சொல்லியிருக்கிறேன், கால் கிளம்புது. நீங்கள் உயர வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவீங்க? உயர்ந்துருவீங்க. அப்படி என்றால் சபைன்னு வருகின்ற பொழுது எல்லாருமே என்னதுங்க? ஈக்குவல்.
ஆனால் இன்னைக்கு இந்த புதிய சிருஷ்டி வளராமல் இருக்கிறதுக்காக இந்த சாத்தான் என்ன பண்ணுறான்னா பூமியில் இருக்கிற காரியங்கள் மீது வைராகியம் கொள்ளும்படியாக அவன் வைக்கின்றான். தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவரிடம் சத்துருவுக்கு வெற்றி கிட்டவில்லை. ஆண்டவரிடம் என்ன பண்ணலைங்க, எல்லாத்தையும் அவன் ஜெயிச்சான், ஜெயிச்சுட்டே வந்தான். 4000 வருஷம் அவன் ஜெயிச்சான். அவனை எதிர்த்து போராடி வெற்றி கொள்வதற்கு யாருமே இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஜெயிச்சிட்டார். எப்படி ஜெயிச்சார்? சண்டைக்கு போனாரா? இதான் பிரச்சனை பண்ணாரா? என்ன பண்ணாருங்க? தேவனுக்கு பிடித்த மாதிரி அவர் அப்படியே கம்ப்ளீட்டா தாழ்ந்து போனார். ஏன் தாழ்ந்து போனார்னா இந்த தாழ்மையை சாத்தானால காட்ட முடியலைங்க. அவனுக்கு மேட்டுமே வந்துருச்சு. அதனால பொத்துன்னு மேல இருந்து தள்ளி விட்டார் தேவன். சாத்தான் காட்ட முடியாத ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து காட்டினார். சாத்தானுக்கு மிகப்பெரிய அடி. அப்படிதான் ஜெயிச்சார், சண்டை போட்டு ஜெயிக்கல. இப்ப சிம்பிள் தானே. இப்போ என் கூட ஒருத்தர் கொள்ளிக்கு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நான் இருக்கிறேன்னு வச்சுங்க. அவர் பண்ணாததே நான் பண்ணிட்டா எனக்கு கண்டிப்பாக என்ன உண்டுங்க, ஒரு பாராட்டு உண்டு. அப்படின்ற அவர் பண்ணாததே நான் பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். தேவனுக்கு சுத்தமாக கீழ்ப்படைய முடியல, தாழ்மையாக இருக்க முடியல. அது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலையும் கற்றுக்கொண்டார். கடைசி வரைக்கும் சிலுவையில் என்ன பண்ணாருங்க, தம்மைத்தான் அவர் என்ன பண்ணார், தாழ்த்தினார். இனி நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அழைக்கப்படட்டும். அழகாக என்ன பண்ணிட்டாருங்க, ஜெயிச்சிட்டார். சரிங்களா? அப்படி என்றால் பாருங்க, தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம வைராகியம் கொள்ளவே கூடாது. எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பது புதிய சிருஷ்டிக்கு என்ன பண்ணானுங்க, தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று வீட், ஒன்று வந்து தார்ஸ், அதாவது கோதுமை, அதுக்கப்புறம் கலை. இப்போ இந்த கோதுமை கலையும் ஒரே இதாதாங்க வளர்ந்துட்டே வருது. சகோதரர் என்ன சொல்றனா, அறுவடை வரை தேவன் தடையிடவும் இல்லை. இது வளரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், தேவன் விட்டுட்டார். நீங்கள் நல்லா வளருங்க அப்படின்னு விட்டுட்டார். பாருங்க, தலையிடவும் இல்லை, அதே மாதிரி தடை செய்யவும் இல்லை. அது உள்ள போய் என்ன ஏதுன்னு அவர் பார்க்கவும் இல்லை, வளரட்டுன்னு விட்டுறாரு. அதே மாதிரி அது வளர வேண்டாம்னு என்ன பண்ணலைங்க, தடை செய்யவும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நமக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு பழைய மனுஷன் இருக்குன்னா நம்ம தான் புதிய சிருஷ்டி என்ன பண்ணிக்கோணுங்க, வளர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர தேவன் வந்து உள்ள தலையிட மாட்டார், அப்புறம் தலையிடவும் மாட்டார், அதுக்கப்புறம் தடை செய்யவும் மாட்டார். புதிய சிருஷ்டியை வளர்த்தி கொள்வது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்கு. அதற்கு போதுமான அனைத்து விதமான சத்தியங்களையும் சகோதரர்களையும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு அளவில்லாமல் கொடுத்துருக்கார். அது நம்ம கையில் அந்த பொறுப்பு என்ன பண்ணிட்டார்னா கொடுத்துட்டார். இப்போ இன்னொரு பாயிண்ட் வந்து அவர் கொடுக்குறார். அது நம்ம என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. 4 விஷயம். ஒன்று வந்து கலை, அதான் டார்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள். 3வது பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களே நல்லவர்கள் சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்களே, உலக ஜனங்களே நல்லவர்கள் சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்களே, அவங்களாம் ராஜ்யத்துக்கு போயிடுவாங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க, அதுக்கெல்லாம் பலி செலுத்த வேண்டும். அதே மாதிரி உலக ஜனங்களே சின் பீப்புள்னா எல்லாருமே வந்துடுவாங்க, பட் ஸ்பெசிஃபிக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக சின் பீப்புள்னு போட்டுக்கிறேன். ஓகே ரைட். இப்போ என்னன்னா, இப்போ இந்த கலைகள் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கலாம். கலைகள் இருக்குது. கோதுமை யாரை குறிக்கும், கலைகள் யாரை குறிக்கும்? அப்போ தான் இந்த பாயிண்ட் புரியும். ஏன்னா நிறைய விளக்கம் கொடுத்து நான் ஷார்ட்டாக பண்ணுறேன். கோதுமை யாரை குறிக்கும், கலை யாரை குறிக்கும்? கோதுமை புதிய சிருஷ்டி, சர்ச் கிளாஸை குறிக்கும். கலைகள், கலைகள் உலக ஜனங்களா பேர் சபைகளா? பேர் சபைகள் புரிஞ்சுக்கலாம். ஸோ பேர் சபை கட்டையும் என்ன இருக்குன்னா பைபிள் இருக்கும். பேர் சபையில் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். புரிஞ்சுங்களா? அது வந்து நார்மலாக நம்ம படிக்கிற ஓமையில் கிளியராக புரிஞ்சுக்கிறோம். ரைட். இன்னும் நம்ம ஷார்ட் பண்ணி இன்னும் நமக்குள்ளே கொண்டு வந்துச்சுன்னா நமக்குள்ளே 2 ஒன்று இருக்குது. ஒன்று களை மாதிரி இருக்குது, ஒன்று கோதுமை மாதிரி இருக்குது. என்னது? நம்மளுடைய பழைய மனுஷன். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் கலை தான். நம்முடைய புதிய மனுஷன் யாருங்க? கோதுமை தான். ஓகே ரைட். இது எப்படி, இது உண்மையா, இது புரிந்து, இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கி நம்ம உதாரணத்தை சொல்கிறேன், யாரும் கோச்சுக்க வேண்டாம். இங்கே ஒரு 50 பேர் இருக்கோன்னு வச்சுக்கலேன். இந்த 50 பேரும் சபையாக போயிடுவோமா? ஆமாம் போயிடுவோம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேளுங்க, அதுவும் உண்மை தான். எல்லாருமே போகலாம். பட் எல்லாரும் போகணும் ஒரு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் மேபி ஒருத்தர் 2 பேரும் கூட தவறு விடலாம். நானே கூட என்ன பண்ணலாங்க, நான் கூட தவறு. நீங்கள் எல்லாருமே போல, நான் என்ன பண்ணலைங்க. இல்லை, நான் உதாரணத்துக்கு உங்களை சொல்ல முடியாது, என்னையவே நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கோதுமை கூட தான் நான் இருந்தேன். நான் கடைசியில் நீங்கள் எல்லாரும் கோதுமை ஆகிட்டீங்க, நான் என்ன ஆகிட்டேங்க, கலை. ஏன்னா முன்னாடியே ஒரு பாயிண்ட் என்ன படித்தோம் ஸ்டார்டிங்கில், ஃபஸ்ட்டு ரிஸ்ட்ரக்ஷன், இந்த பேப்டிசம் பார்த்தங்களா?
என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அது அப்படியே வந்து ஷேப் ஆகி மரணம் இதில் வரும்போது நான் வந்து ஒரு கோதுமையாகவும் ஒரு புதிய சிருஷ்டியாக வளர்ந்திருந்தால் நான் ஃபஸ்ட்டு ரிஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணிடுவேங்க, போயிடுவேன். அவங்க எல்லாருமே கோதுமை, சரிங்களா. நான் ஒருவேளை போகவில்லை என்றால் நான் யாருங்க, கலை என்ன இலை. இன்னொரு கூட என்ன சொல்லலாம், நம்ம நார்மல் சர்ச்சுன்னு சொல்கிறோம், இன்னொரு கூட என்ன சொல்லணும்னா திரள் கூட்டம் கூட என்ன பண்ணலாங்க சொல்லலாம். ஸோ சர்ச்சு இல்லாதவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலைகள் தான், சரிங்களா, புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா இந்த கலைகள் போடும்போது பக்கத்தில் என்ன போட்டிருக்குன்னா தி பிளஸ்ஸிங் ப்ளஸ் கிரேட் ட்ரிபுலேஷன் போட்டிருக்கேன், புரியுங்களா. பிளஸ்ஸிங் ப்ளஸ் கிரேட் ட்ரிபுலேஷன். இப்போ ஒரு கேள்வி வரும், அதுக்காக தான் நான் விளக்கி சொன்னேன். அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கும் இருக்குது, கலைகளுக்கு என்ன இருக்குங்களாமா, ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. அதே மாதிரி அவங்களும் எதுக்குள்ளே போவாங்க, சபை தவிர எல்லாருமே மகா உபத்திரவம் காலத்துக்குள்ளே அவங்க போவார்கள். ஸோ அதே மாதிரி உலக ஜனங்கள் அவங்களும் உபத்திரத்துக்குள்ளே போவாங்க. அதே குட் பீப்புள், உலக ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லவர்கள், அவங்களுக்கு கூட எங்கே போவாங்க, மகா உபத்திர காலத்துக்குள்ளே போவாங்க, புதிய சிருஷ்டி போகாது. அதே மாதிரி சின் பீப்புள் அவங்க எங்கே போவாங்க. ஆனால் இதில் யாருக்கு மட்டும்தான் பிளஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அந்த கலைகளுக்கு. என்ன புதுசாக இருக்குது, புதிய சிருஷ்டின்னு கொண்டு வந்துட்டு கலைகளுக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி கூட நம்ம பார்த்துடலாம் பாருங்கள். என்ன விளக்கம் அப்படின்னா ஒயிட் அரஸ், இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசித்தாலே அவன் என்ன படுவானுங்க, ரட்சிக்கப்படுவான். இந்த இது கலைகளுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு, கோதுமைகளுக்கும் என்ன பட்டுச்சுங்க கொடு. நான் சொன்ன பிளஸ்ஸிங் வந்து உலகத்துக்குரிய பிளஸ்ஸிங் கிடையாது, உலகத்துக்கு ஒரு பிளஸிங் கிடையாது, ஆவிக்குரிய பிளஸிங். அந்த வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கலைகளுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரா, கொண்டார். சரி, அடுத்தது என்னது, அவங்ககிட்ட என்ன இருக்குங்க, அவங்ககிட்ட என்ன இருக்குங்க, பைபிள் இருக்குது, அதை போட்டு பைபிள் இருக்குது. அவங்ககிட்ட என்ன இருக்குது, ஒரு ஃபெலோஷிப் இருக்குது. நமக்குள்ளே எடுத்துட்டா நமக்குட்டையும் பைபிள் இருக்குது, ஃபெலோஷிப் இருக்குது, சரிங்களா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பிளஸ்ஸிங் இருக்குது, அவங்களுக்கும் ட்ரூத் இருக்குது, அவங்களுக்கும் கிரேஸ் இல்லை. பட் யார் யூட்டிலைஸ் பண்ணல, யார் யூட்டிலைஸ் பண்ணலைங்க, கலைகள் தான் என்ன பண்ணலைங்க, யூட்டிலைஸ் பண்ணல. அது ஒரு உவமை தான், புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் இவ்வளோ தூரம் பேசி, இவ்வளோ தூரம் சத்தியம் சொல்லி, இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு கடைசியில் நான் ஒரு கலையாக மாறிட்டேன்னு வச்சுங்க, நான் யோசிப்பேன்ல, கண்டிப்பாக நான் யோசிப்பேன்ல. இப்போ தினேஷ் பிரதர் வந்து சபையாக போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், நான் சபையாக போகலன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, நான் யோசிப்பேன்ல, தினேஷ் பிரதர் கூடயே நான் இருந்தேன், கடைசியில் அவர் என்ன ஆகிட்டாருங்க, கோதுமையாக ஆகிட்டார், நான் என்ன ஆகிட்டேன், கலை ஆகிட்டேன். ஸோ எல்லா ஆசீர்வாதம் கலைகளுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் இவங்க என்ன பண்ணா, புதிய சிருஷ்டியாக தேவன் எதிர்பார்க்கும் மாதிரி அவங்க என்ன பண்ணலைங்க, வளரவில்லை, சரிங்களா. இன்னொரு வசனம் வாசிக்கலாமாங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின், அவர்கள் யாரு, அவர்கள் கலைன்னு சொல்ல வேண்டாம், கோதுமை சொன்ன அவர்கள் யாருன்னு பார்க்கலாம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். பாருங்க, தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இந்த வசனம் யாருக்கு எச்சரிப்பா தெரியுது? இப்போ ஸ்பீடா படிச்சா யாருக்கோ, நீங்க வேணா இது நல்லா ஸ்பீடா படிச்சு பாருங்களேன், கடன் படிச்சு பாருங்க, அது யாருக்கோ போயிடும். அழுத்தி நிறுத்தி நிதானமாக படிச்சுட்டு நம்மளே தலையில் கொட்டிக்கோணும், கரெக்டுங்களா. நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாம் கேட்டுட்டு திங்கக்கிழமையான ஆசரிப்பு கூடாரம், புதன்கிழமையான புதிய சிருஷ்டி, வெள்ளிக்கிழமை பார்க்காத தீர்க்க தரிசனமே கிடையாது, எல்லா தீர்க்க தரிசனம் பார்த்தாச்சு, சாட்டில் இருந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அந்த இப்போ மனசுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மனசுக்குள்ளே ஆக்சுவலாக பரலோகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு வர கஷ்டம்லாம் வரும்போது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரலோகத்தில் பார்த்துக்கலாம், எல்லாமே வாங்கிட்டு கடைசியில் ஏதாச்சும் அந்த ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நம்ம வரலன்னு வச்சுக்கிங்களேன், பேசாமல் என்ன பண்ணிடலாம், இதை கற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளாமலே இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும், மாற்றுக்கிறது கடை. அப்படிலாம் ஒருபோது என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது, சரிங்களா. சொல்லப்பா, கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தானால் அவர்களுக்கு நலமை. ஏன் விலகுவதை பார்க்கலன்னா நல்லா புரிஞ்சுங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விலகி போனால் நம்மளை விட பரிதவிக்கிறவர்
யாருமே கிடையாது. இட்ஸ் a கிரேட் blessing. அப்படி என்றால் அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது அது நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது, சரி அந்தி கிறிஸ்து அமைப்பு இல்லைன்னா நமக்கு ஒரு அமைப்பு இருக்குமல்ல. இந்த அமைப்பில் அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு யார் லீடரு? அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு யார் லீடருங்க? அவன் கிரேட் லீடர், கிரேட் சப்போர்ட் மாதிரி அவன் கிரேட் லீடர். பிஷப் அவன் தான் லீடர். யார்? போப். அவர் தான் லீடர். சாத்தான் கிரேட் லீடர், அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ போப்பு கீழே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? நிறைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அவனுடைய அமைப்பு. சரிங்களா? அதே மாதிரி தேவனுக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இங்கே பூமியில் டெம்பரவரியாக இருக்குது. சரிங்களா? இந்த டெம்பரவரியாக இருக்குது. இந்த அமைப்பை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தான் கட்ட வேண்டும். அந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம தான் என்ன பண்ணுங்க? கட்ட வேண்டும். அப்போ அந்த அமைப்பை கட்ட வேண்டும்னா முதல்ல நமக்குன்னு ஒரு சபை அங்கே வேண்டும். இங்கே டெம்பரவரி சபை வேண்டும். சரிங்களா? சபை வேண்டும் என்றால் சபையில் ஜனங்கள், ஜீவனுள்ள கற்கள் அங்கே வேண்டும். இந்த கற்களுக்கு எல்லாம் ஒரு ஹெட்டு வேணும். அந்த ஹெட்டு யாருங்க? இல்லை, இப்போதான் சொன்னேன். அவருக்கு எல்லாத்துக்குமே அவர் ஹெட்டுங்க. இப்போ நான் டெம்பரவரி பூமியில் சொல்கிறேன். வழி நடத்தினவர்கள். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் வழி நடத்தினவர்களில் ஆங்கிலத்தில் சொல்லுங்களேன். வழி நடத்தினவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லுங்கன்னு தான் கேட்டேன். எல்டர் கரெக்டுங்களா? ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு ஒரு எல்டர் வேணும். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த எல்டரு கீழாக என்ன பண்ணுதுங்க? கட்டப்பட வேண்டும். இந்த எல்டர் யார் கீழே இருப்பார்னா அப்போஸ்தலர். ஏன்னா அங்கே கொண்டு வந்த அப்படியே இப்படி கட்டப்படும். சரிங்களா? வருகின்ற வாரத்தில் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு எப்படி வந்துச்சு, அது எப்படி கட்டப்பட்டிருக்கு, அடுத்தது நம்மளுடைய சபை எப்படி கட்டப்பட வேண்டும், எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை கூட என்ன பண்ணலாம் வருகின்ற வாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். இந்த நாளிலும் இந்த ஒரு பாடத்தை நாம் கேட்கும்படி தயவு செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கேட்ட இந்த வேத வசனங்களை நாம் தியானித்து நல்ல கொடியிலே